ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஎன்ஆர்சியில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம பாண்டியனுக்கு, பிறகு சேரனுக்கு, பிறகு பல்லவகம் 3 பேத்துக்கு ஃபோன் அடிச்சு வந்து பேசுகிறாங்க. என்ன நான் எவ்வளோ தான் சொன்னாலும் இவங்க வந்து கேட்க மாட்றாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சோளம் தான் பணத்தை நகையும் தூக்கிட்டு போயிட்டான் இவங்க சொல்கிறாங்க. நானும் இவங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், ஆனால் இவங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனுக்கு பல்லவாவுக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் வந்து பாண்டியனு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு தான் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, இவன் எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லையே, நம்ம வீட்டுக்கும் வரலையே இவன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே நடேசர் வந்து வெளியே இருந்து உலகம் வந்து, அப்போ இந்த பிரச்சனை வந்து காரணமே இவங்க வீட்டு ஃபேமிலியாக தான் இருக்கும். இவங்களே நகையை வந்து கொடுக்க வச்சு, இவங்களே அந்த நகையை வந்து பிடிக்கிறதுக்காக அவனை சோழனை வந்து பிடிச்சி வச்சிருக்கு. அவங்களே அந்த நகையை வாங்கி அவனையும் பிடிச்சி வச்சிருக்காங்க போல் அப்படின்றாங்க. சரி அப்படின்னா நீங்கள் உடனே கிளம்புங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியனும் சேரனும் வந்து கிளம்புறோம் பல்லவனை வீட்டில் இருடா அப்படின்னு சொல்லி, இல்லைண்ணே நானும் வரணும், எனக்கு அண்ணன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுண்ணே அப்படின்ற மாதிரி எப்பயும் போல் பல்லவன் வந்து ஃபீல் பண்ணி வந்து அழுகுறாங்க. அழுதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து போகிறாங்க. போனோன்னே நம்ம எதுக்கு வந்து ஒரு வண்டி வருது. ஸோ அதை வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ வந்து இதாக நடக்க போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு ஆளுங்க வந்து ஃபேமிலியெல்லாம் வந்து இந்த ரவுடி பசங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, ஆனால் வந்து இந்த மாதிரி இப்படி அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.